ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சிகப்பரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். அதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஜவ்வரிசியும் சேர்க்க போகிறேன். ஆனால் சிகப்பரிசி ஓரளவுக்கு உங்களுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுக்குமே வேறு வேறு கன்சிஸ்டன்சி தேவைப்படும். இப்போ எனக்கு சிகப்பரிசி ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஜவ்வரிசி ஒரு 1/4 கப்புக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் அதோட சேர்த்து. சிகப்பரிசி ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் கரெக்டாக இப்போ சேர்த்துருக்கேன். இப்போது இதுவும் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போது அதே பேன்லேயே நான் இப்போது தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1 கப் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு முறை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவு தண்ணியை கைனால் தெளித்து விடுங்க. ஊற்றக்கூடாது, தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கீரை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். எப்பயுமே முருங்கைக்கீரைக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, தெளித்து தான் விடணும். இப்போ எனக்கு கீரை ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் நான் 2 நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ தான் ரெண்டுமே. அது நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவும் மிளகாய்த்தூளும் உங்களோட அளவு தான். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம சிகப்பரிசியில் தான் செய்ய போகிறோம். அது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நிறையா எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ ஜவ்வரிசியும் சிகப்பரிசியும் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போதும் நம்ம தோசை இல்லைனாக்கா அதை வச்சு அடை இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவீங்க. கிட்ஸுக்கும் இதை கொடுத்தீங்கனாக்கா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக எள்ளும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இது கூட நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கனால உங்களுக்கு நல்லாவே இலகி வரும். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அப்போ தான் கையினால் உங்களுக்கு திரட்ட முடியும் அதை. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுலேருந்து நான் ஒரு உருண்டை எடுத்து அதை நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்வோமோ அதே மாதிரி நான் கையினாலேயே திரட்டிக்கிறேன். இது கூட நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை சேர்க்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும். அந்த மாதிரி டைமில் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி இல்லைனாக்கா நீங்கள் ரைத்தா கூட ஆனியன் ரைத்தா கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நான் அன்றைக்கி இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை நான் அன்றைக்கி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வச்சு நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு சைடு நல்லா லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க ஒவ்வொரு சைடும். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நான் என்னோடய வெயிட் லாஸ்க்கு நான் சிகப்பரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது எனக்கு. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இதை எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து கொஞ்சம் நீங்கள் சட்னி வச்சு கொடுத்தீங்கனாக்கா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. 2 சைடுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி கார சட்னியோட தான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்பவே நல்லா சூப்பராக வந்திருக்குது. இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால எல்லாருமே சாப்பிட்லாம். வீட்டில் இருக்க பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.